யாரு ட்ரூவா லவ் பண்றா, பையனா இல்ல பொண்ணா? இதுக்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோல கண்டுபிடிக்க போறோம். கடைசியா எந்த ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல லவ்னா என்னன்னு நமக்கு தெரியணும். லவ்னா என்ன? வாட் இஸ் லவ்? அளவு கடந்த அன்பு காதலா மாறுது, அதுதான் லவ்வா? ரொம்ப சிம்பிள். லவ்னா ஒண்ணு இல்ல, நிறைய இருக்கு. ஒரு சாய்ஸ், ஒரு டெசிஷன், ஒரு எமோஷனல் கனெக்ட், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, க்ரோ டுகெதர், கமிட்மெண்ட், இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரஸ்ட். இது எல்லாம் சேர்ந்தது தான் லவ். இது ஆண் பெண் மேல வரலாம், பெண்ணுக்கு ஆண் மேல வரலாம், ஆணுக்கு ஆண் மேல வரலாம், பெண்ணுக்கு பெண் மேல வரலாம். யாருக்கு யார் மேல வந்தாலும் லவ் லவ் தாங்க. பட் இந்த காதல், காதலர்கள், அதாங்க லவ், லவ்வர்ஸ், கணவன் மனைவி, அதுக்கப்புறம் வேற என்னது, இந்த பார்ட்னர், அதுக்கப்புறம் கப்புள்ஸ், இப்படிலாம் சொல்லிக்கிறாங்களே, இவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது? அப்ப அவங்களுக்குள்ள லவ் இல்லையா? அப்ப லவ்னா என்ன? திரும்பவும் அதே கேள்விதான் வருது. இதை தெரிஞ்சுக்கணும்னா ஹவு தே லவ், அவங்க எப்படி லவ் பண்றாங்க அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும். ஒரு பையன் எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான், ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றா, பார்க்கலாமா? முதலாவதாக ஒரு பையன் கதைக்குள்ள நாம போவோம். ஒரு பையன் ஒரு அழகான பொண்ணை பார்க்கறான். எப்பயுமே பசங்க பொண்ணு அழகா இருந்தா உடனே அட்ராக்ட் ஆகி அந்த பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிப்பாங்க. அதுதான் யூனிவர்சல் ஃபேக்ட். அந்த பொண்ணை பார்க்கறான், பேசுறான், பழகுறான். எல்லாம் நல்லா போனதும் என்ன பண்றான்னா லவ்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணு லவ் அக்செப்ட் பண்ணலனா அது வேற கதை, தோல்வி கதை. ஆனா இது காதல் கதை. அதனால இந்த கதையில அந்த பொண்ணு காதலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த பையன் எல்லாமே கிடைச்ச மாதிரி ஆகிடுறான், எல்லாமே பண்றான், பார்த்து பார்த்து பண்றான், மோஸ்ட் லாயல் பர்சனா மாறுறான். எப்படியாச்சும் இதை கல்யாணத்துல கொண்டு போய் முடிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியா மேரேஜ்ல முடிக்கிறான். சூப்பரா. இப்போ பொண்ணு கதைக்கு போவோம். இவங்களோட கதையே வேற. ஆமாங்க, அப்பியரன்ஸை வச்சு டெசிஷனே எடுக்க மாட்டாங்க. நீங்க நிறைய கப்பல் எடுத்துட்டு பாருங்க, அதுல மோஸ்டாவே பசங்களை காட்டிலும் பொண்ணுங்க அழகாவே இருப்பாங்க. அதுக்கு இதாங்க ரீசனு. அப்போ எதை பார்த்து லவ் பண்றாங்க, எப்படி லவ் பண்றாங்க? ட்ரிபிள் டி வச்சுதான் லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அது என்னடா ட்ரிபிள் டி, தலைவர் தம்பி தலைமையிலா அப்படின்னு மொக்க ஜோக்கெல்லாம் போடக்கூடாது, நானும் போட மாட்டேன். அது என்ன கதைனா டாக், ட்ரீட், ட்ரஸ்ட், இது மூணு தாங்க. டி, நீங்க எப்படி பேசுறீங்க, அந்த பொண்ணுகிட்ட எப்படி பழகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறாங்க. ரெண்டாவது ட்ரீட் பிஸ்கெட் கிடையாது. எப்படி நீ அந்த பொண்ணை அழகா நடத்துற, ட்ரீட் பண்ற, பப்ளிக் பிளேஸ்லயும் சரி, பர்சனலாவும் சரி, நீ அந்த பொண்ணை எப்படி பாத்துக்கிற, எப்படி நடத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயம். மூணாவது என்ன தெரியுமா? இதுதான் பெரிய டி, ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய டி. இது மட்டும் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், உங்ககிட்ட இருந்து அவ்வளவுதான், உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வரணும், ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையை வெல்ற ஒரு மனுஷனா நீ இருந்துட்டுனா அந்த பொண்ணு உனக்கு தான். ஏன்னா இவனை நம்பலாமா வேணாமா, நம்ம உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் இவன் மட்டும் கழட்டி விட்டுட்டு போயிட்டானா நம்ம என்ன பண்றது, கடைசி வரைக்கும் நம்ம கூட நிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பல தாட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ட்ரஸ்ட்டை உங்க மேல வைப்பாங்க. இதெல்லாம் நீ அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டா அந்த பொண்ணு உனக்கு காதலை ரிட்டனா கொடுப்பா. லவ் ஆகும், டீப் லவ் ஆகும், மேரேஜ் ஆகும், எல்லாம் ஆகும். இதெல்லாம் எப்ப ஆகும்னா அந்த பையன் விட்டுட்டு போகாம இருந்தா ஆகும். சோ ஹாப்பி எண்ட். வாவ், செம்ம, சூப்பர்ல. அப்புறம் என்ன, ரெண்டு பக்கமும் ஹாப்பி எண்ட் தானே, ரெண்டு பக்கம் ஜாலியா தானே இருக்காங்க, நல்ல கதை தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவன் தான் முட்டாள், அவ தான் முட்டாள். புரியலையா? உங்களை தான் சொல்றேன். அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க தான் முட்டாள். பிகாஸ் இந்த சக்சஸ் ரேட் ரொம்ப 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 அதிகம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா பையனும் லவ்ல சரியில்லை, பொண்ணும் லவ்ல சரியில்லை. டாக்ஸிக் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு வாழ்க்கைனா ஒரு வட்டண்டா, நீயும் உட்கார்றா அப்படின்னு சொல்லிவிட்டு வட்டண்டா, சதுரண்டா, முக்கோணண்டான்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டு இருப்பானுங்க. உனக்காக தான் இதெல்லாம் பண்றேன், நீ வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரியா அப்படின்னு நல்லா பண்ணுவாங்க பாரு. ஐயோ, எப்படா நான் கமிட் ஆகுறது, எப்படா லவ் பண்றது, டூ ஏன்டா லவ் பண்ணி தொலைச்சேன் அப்படின்னு ஆயிடும். ரீசன் என்னன்னா, பொண்ணுக்கு பசங்களுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா நான் எதுவும் சொல்லல. நான் சொல்ற விஷயம் எல்லாமே காமன் தான். இதை கேளுங்க, சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டைம், ஈகோ, எக்ஸ்பெக்டேஷன், பொசசிவ்னஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரெஸ், ஃபேமிலி, கரியர், சந்தேகப்படுறது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், டிஸ்டன்ஸ், இன்செக்யூரிட்டிஸ், ஓவர் திங்கிங், பேசாம இருக்கிறது, ஒழுங்கா கூட உட்கார்ந்து பேசாதது, கோபப்படுறது, அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தான் இவங்க பிரிஞ்சு போக ஆர் சொல்லும் வடைகள். வட 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 தோ அங்க பாருங்க, நிலாவில வடை சொல்றாங்களா பாட்டி, அந்த பாட்டியே தோத்துருவாங்க இவங்களுக்கு முன்னாடி. பொதுவான காரணத்தை பார்த்தாச்சா, இப்போ தனித்தனியா கிழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. பையனுக்கு ஏன் பொண்ணு மேல லவ் குறையுது?
ஒரு பொண்ணை பார்த்த உடனே அழகுல அட்ராக்ட் ஆகி வர லவ் அவங்க கிடைச்சதும் மொத்தமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகி போர் அடிச்சிடுது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசுல அந்த பசங்கெல்லாம் எனக்கு அந்த கார் வேணும், எனக்கு அந்த கார் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு காரை வாங்குவாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் 2வது நாள் பாத்தீங்கன்னா எப்படி தெரியுமா அது கிடக்கும்? அதை ஓட்டி உருட்டி பெரட்டி கலட்டி போட்டுருவாங்க, வேற கார் வேணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா அதே தான் இங்கேயும் நடக்குது. கியூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட், ஃபேண்டசி எல்லாமே போயிடுது. தப்பா யோசிக்க கூடாது. ஃபேண்டசினா இது வேற. தூரத்துல இருந்து ஒரு பொருள் பாக்குறப்ப பார்க்க அழகா தெரியும், ஆனா கிடைச்சதும் அது அசிங்கமா தெரியும். ஏன்? அவனுக்கு தேவையான எமோஷனல் பாண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், கேர் எதிர்பார்த்த எதுவுமே அந்த பொண்ணுகிட்ட இருந்து கிடைக்கல. அதனால அந்த பொண்ணை பிடிக்கல, பிரியலான்னு முடிவு பண்றான். நீ தேடி போனது அழகு, ஆனா உனக்கு தேவையானது மத்தது. அப்போ அது வேணும்னா அப்பியரன்ஸ் பார்க்காம பழகு, அவ்வளவுதான். அடுத்து, இப்போ ஏன் பொண்ணுக்கு லவ் குறையுது? ப்ரோ, பொண்ணுக்கு தான் அப்பியரன்ஸ் பார்க்காம நிதானமா பார்த்து பழகி முடிவெடுக்கிறாங்கல்ல, அப்புறம் அவங்க லவ் ஏன் குறையுது அப்படின்னு கேட்பீங்க. என்னதான் ஃபேமிலி சிச்சுவேஷன் இருக்கு, ஃபேமிலில யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இல்ல எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும் இதுக்கு காரணமும் பசங்க தான். எது அப்படின்னு ஷாக்லாம் ஆக வேணாம், இதை கேளுங்க. கமிட் ஆனதும் அந்த பையன் கிட்ட இருந்து டெக்ஸ்ட் குறையுது, கேர் குறையுது, பிரியாரிட்டி குறையுது, டிஃப்ரெண்டா மாறுறான். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகி அது ஒரு நாள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தனிமை, கவலை, வருத்தம், கோபம், சோகம், வலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமா மாறுது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ட்ரஸ்ட் இருந்தா அவங்க லவ் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட் போச்சுன்னா போயிடுவாங்க. சோ சண்டை வரும், பப்ளிக்லயே சண்டை போட்டுப்பாங்க, வார்த்தை விட்டுப்பாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க, பப்ளிக்னு கூட பார்க்காம டிஸ்ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்ணப்படுவாங்க. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வலி ரொம்ப பெருசாகிட்டே போகுது. ஆனா முக்கியமா அதுல இருந்து வெளியே வர பல நாள் ஆனாலும் வெளியே வந்துடுவாங்க கம்ப்ளீட்டா. என்ன ப்ரோ, அப்ப பசங்களுக்கு எல்லாம் வலிக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா அவங்களுக்கு அந்த வலியை வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. இதே அந்த பொண்ணு பக்கம் போனீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸ் இருந்தா அதிசயம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்தா அதை விட பெரிய அதிசயம். ஆனா அப்படி எதுவுமே இல்லாம எல்லாமே அவன் தான் சொல்லி எல்லாத்தையும் அவங்கிட்டே சொல்லி ஷேர் பண்ணிட்டு இப்ப அவனே இல்லைனானதும் பாவம் எங்க போவா? இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தாண்டி வர பையனோ பொண்ணோ மூவ் ஆன் ஆகுறாங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே இருக்கிறாங்க, பல பேர் வந்துட்டு கேரக்டரே மாத்திக்கிறாங்க, இன்னும் சில பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படி யாரும் முடிவு எடுக்கவே எடுக்காதீங்க, அது யாருக்குமே நல்லது கிடையாது. போடா பண்ணாட, போடி பிசினாரி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டே இருங்க. அவங்களையே வாழ்க்கை முழுக்க ஏன்டா போன ஏன்டி போன அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கணுமா? நமக்கு அதுதான் வேலையா? வேற வேலை இல்லையா? போயிட்டு வேற வேலையை பார்ப்போம், ஜாலியா இருப்போம். ஆனா எனக்கு ஒரு காண்ட் இருக்குங்க, இந்த மாதிரி லவ் பத்தி தப்பான மென்டாலிட்டி கொடுத்தது யார் தெரியுமா? அந்த ஒரு புறம்போக்கு இருக்கான், அவன் தான் காரணம். யார் தெரியுமா? மூவிஸ் அப்படிங்கிற முட்டாளுங்க. டேய், படத்தை படமா பாருங்கடா, ஏன்டா அதுல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்க? அது வெறும் படம்டா, ஜஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாலும் நீ என்ன மிருகத்தை வச்சு படம் எடுக்கிறியா, இல்ல பறவை வச்சு படம் எடுக்கிறியா, இல்ல பூச்சியை வச்சு படம் எடுக்கிறியா, இல்ல புழு வச்சு படம் எடுக்கிறியா? மனுஷனை வச்சுதானே படம் எடுக்கிற. அதுவும் நீ நடக்காத விஷயத்தெல்லாம் படமா எடுக்கல, யதார்த்தமான சினிமாவை தான் காட்டணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி மனிதனோட தாட்டை, முக்கியமா லவ் ஸ்டோரியில ஒரு தனி மனிதனோட தாட்டை பல லட்சம் மக்களுக்கு நீ மனசுல பதிகிற மாதிரி திணிக்க வைக்கிற. இன்னைய தேதிக்கு பாடத்துல இருந்து கத்துக்கிறாங்களோ இல்லையோ, படத்துல இருந்து கத்துக்கிறாங்க. அதுவும் தவறான புரிதலை சூப்பராகவே கத்துக்கிறாங்க. படம் முழுக்க இதுதான் லவ், அதுதான் லவ், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாமே காமிச்சிட்டு கடைசி 2 நிமிஷத்துல இப்படி எல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டு போட்டுட்டு நீ போயிடுற. இதுல மாட்டிக்கிறது அந்த பசங்களும் பொண்ணுங்களும் மட்டும்தான். இதுல கேட்டா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, படத்தை வந்து படமா பாருங்க, ஏன் டைனிங் டேபிள்ல பேசுற விஷயம் ஒன்றும் படம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வேற. இந்த படத்தை பார்த்தாலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கப்பா அப்படின்னு சொல்றவங்களாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அவங்க தான் இந்த சொசைட்டில அவங்களோட கருத்தை திணிக்கிறதுக்காகவே பணம் எடுக்கிறாங்க, அதுல ஜெயிக்கவும் செய்யறாங்க. வேற என்ன இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? இதுல பேச்சு வேற. இந்த மூவிஸோட இன்ஃப்ளூயன்ஸை பத்தி பேசினா பெருசா போய்கிட்டே இருக்கும், அதை பத்தி தனியா வீடியோ போடுறேன், உங்களுக்கு வேணும்னா மூவிஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ முடிவா சொல்லு ப்ரோ, யாரு லவ் தான் ப்ரோ பெஸ்ட், பையனா பொண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகமே வேணாம், பெண்கள் தான் லவ்ல பெஸ்ட், ட்ரூ லவ் அவங்க தான். இது பெண்களுக்கும் பெண்கள் மீது காதல் கொண்ட ஆண்களுக்கும் நன்றாகவே தெரியும். பசங்க ஃபாஸ்டா லவ் பண்ணி ஃபாஸ்டா அதுல இருந்து வெளிவர பார்ப்பாங்க. பொண்ணுங்க ஸ்லோவா லவ் பண்ணி, அதுவும் டீப்பா லவ் பண்ணி டீப்பா இன்னும் டீப்பா பெயின் அனுபவிப்பாங்க. வலி அது வேற டிபார்ட்மெண்ட். பெரும்பாலான லவ் இப்படித்தான் இருக்கு. மிச்சம் மீதி இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் தான் புரிஞ்சு தெரிஞ்சு லவ் பண்றாங்க. லவ்னா என்ன தெரியுமா? ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு 2 பேர்த்தோட கோலுக்கும் ஒருத்தர் மாறி மாறி சப்போர்ட் பண்ணிட்டு, ஈகோ இல்லாம, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாம ஒருத்தர் மேல காட்டுறாங்க பாரு ஒரு அன்பு,
அதுதான் லவ். அதை விட்டுட்டு ஒருத்தரோட உண்மையான கேரக்டரை மறைச்சி அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சு அதுக்கப்புறம் தெரிய வரப்ப முறைச்சி பிரியிறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்காக அவங்க மாறுறாங்க, அவங்களுக்காக இவங்க மாறுறாங்க. கடைசியில இவங்க 2 பேரும் லவ் பண்றவங்களாவே இல்லாம போனதால லவ் இல்லாம போயிடுது, பிரியிறாங்க. சோ தெரிஞ்சு லவ் பண்ணுங்க, புரிஞ்சு லவ் பண்ணுங்க. உண்மையான உங்களை மொத்தமா அவங்க கிட்ட காமிங்க. நீங்களாவே இருங்க, அதுவே போதும். இல்ல இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும், பசங்க லவ் தான் கிரேட்னு சொல்றவங்களுக்கும் ஒண்ணு சொன்னா நீங்க ஆஃப் ஆயிடுங்க. பாக்குறீங்களா, இந்த சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு பொண்ணும் அவங்க போடுற போஸ்ட், ஸ்டோரி, ரீல்ஸ், வீடியோஸ், போட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பசங்களாம் என்ன பண்றாங்கன்னா கன்றாவியா போயிட்டு கமெண்ட் பண்றானுங்க, டிஎம்ல மெசேஜ் பண்றானுங்க. இதுல வேற ஃபேக் ஐடிஸ் வேற. இதுல அந்த ஃபேக் ஐடி எல்லாம் யார் தெரியுமா? அவனுங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணி நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான். இவ்வளோ காஜி தேவையா? இதுதான் லவ்வா? சோ இப்படி இருக்கிறப்ப எப்படிங்க சொல்றது பசங்க லவ் தான் ட்ரூ லவ்னு? 2 சைடும் ட்ரூ லவ் இருக்கு, ஆனா பொண்ணுங்க சைடு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. மறுபடியும் சொல்றேன், ஒத்துக்க கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உண்மை. லவ் பண்ணுங்க, விட்டு கொடுத்து போங்க, ஆனா விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. லவ் 1000 பேர் மேல கூட வரலாம், ஆனா லைஃப் லாங் நம்ம கூட வர போறது அந்த ஒரே ஒரு பர்சன் தான். அவங்கள மட்டும் கரெக்டா நீங்க சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த வீடியோல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், நான் சொல்ற கருத்தும் உங்களோட கருத்தும் நிறைய வித்தியாசம் இருந்தாலும், அந்த கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னது தப்பு ப்ரோ, இந்த மாதிரி ரீசன்ஸால பசங்களோட லவ் தான் ப்ரோ கெத்து, இல்ல ட்ரூவு, இல்ல ராயல், இல்ல லாயல் அப்படின்னு என்ன நீங்க நினைச்சாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கருத்தை வச்சு நீங்க யாரும் இன்ஃப்ளூயன்ஸும் ஆக தேவையில்ல, அதே மாதிரி உங்களோட கருத்தை நான் புறக்கணிக்கும் போறதும் கிடையாது. சோ என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன், உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ ஒரு லவ் பத்தி, ஒரு பையனோட லவ் பத்தி, ஒரு பொண்ணோட லவ் பத்தி ஒரு அழகான புரிதலை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே போய் பாத்தீங்கன்னா ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். சோ உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எரள வளலன். நீங்க என்ன எரல்ஸ் ஆர் அஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். ஓகே வாங்க, அவ்வளவுதாங்க.